அதனால வந்து அதிகமா பழுக்க மாட்டேங்குது. ஃபுல்லாவே எவ்வளவு காய் காய்க்குது சார்? அது 10,000 காய் வருஷத்துக்கு 10,000 காய் கிட்ட காய்க்குது பாருங்க. ஆனா வந்து ஃபுல்லாவே வந்து பழுக்க மாட்டேங்குது. தண்ணி எங்க இருந்து வாங்கி வச்சீங்க சார்? பொள்ளாச்சியில இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொள்ளாச்சியில இருந்து வாங்கி வச்சீங்க. இப்ப இதனால வரைக்கும் இதை வெட்டி தூர தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. பழுக்கிறப்ப எத்தனை பழம் பழுக்கும் சார்? ஒரு சில டைமுக்கு ஒரு 100 பழம் கூட பழுக்கும். இந்த மாதிரி வந்து பழங்கள் சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்டுதான் நல்லா கணிக்கிறது பாருங்க. இப்படி உடச்சோம்னா அதாவது முத்து மாதிரி இருக்கும். அப்படியே அதாவது தேனு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அது இருக்குதான்னு தெரியல. அப்படியே தெரியுதுல. மொத்தத்துக்கு வந்து ஒரு 100க்கு 10 பழம். 100க்கு 10 பழங்கிறதே அதிகம் தான். ஆமா. பாருங்க. உங்களை மாதிரி விவசாயிகள் இங்க பாருங்க தேனு. இப்போ உங்களை மாதிரி விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி வாங்கி வச்சிடறாங்க. நிறைய விவசாயிகள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அது வந்து எப்படி யூஸ் பண்றது என்னன்னு தெரியாம உங்க வெட்டி சும்மா தூர தான் போட்டுட்டு இருக்காங்க. 20 பழம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டுக்கு வரும். அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா நீங்க பறிச்சு இந்த பாலை ஃபுல்லா நம்ம இந்த வாழைக்கால இருக்கும் மாதிரி இந்த பாலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு காய்கறி மாதிரி பொடிசா வெட்டி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அருமையா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. அவ்வளவு உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஃப்ரூட் தான் இந்த அத்தி. அத்தின்னு சொல்லுவாங்க. நிறைய விவசாயிகளுடைய தோட்டத்துல 1-2 வச்சு வளர்க்குறாங்க. 5 வாரத்துக்கு 3 இருக்கு. அது அங்கேயே இருக்குது. அந்த மாதிரி காய்கறி பர்பஸ் பயன்படுத்தினோம்னா அருமையா இருக்கும். திருநெல்லி போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ வந்துச்சு ஒரு மாசத்துல. இந்த வருஷம் நீங்களும் சார் இந்த காய நம்ம வந்து காய்கறி மாதிரி மார்க்கெட்டு கொண்டு பறிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் சமைச்சு சாப்பிடுங்க. நீங்க சமைச்சு சாப்பிட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க. இதை ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து உங்ககிட்ட இந்த பிஞ்ச கூட இதுல வந்து விட மாட்டாங்க. எப்படி நம்ம ஒரு இந்த வாழைப்பூ எப்படி ஒரு சத்தான ஒரு பொருள், வாழைத்தண்டு எப்படி ஒரு சத்தான பொருள், அது மாதிரி அதை விட வந்து பயங்கரமான ஒரு காய்கறியில ஒரு சத்தான பொருள் வந்து இந்த யானைக்காய். அதனால நீங்க இப்ப சமைச்சு சாப்பிடுறீங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆடியோ கால் பண்றீங்க. எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நீங்க பறிச்சு சமைக்க கொடுக்குறீங்க. இந்த மரங்கள் ஒரு பிஞ்சு கூட மாட்டாங்க. எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க. ஆமா.